ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம இந்தியாவில் இருக்க மகாராஷ்டிராவில் இருக்க மும்பையில் மால்வானிங்கிற ஒரு ஃபேமஸான ஏரியா இருக்குது. 24 மணி நேரமும் மக்கள் பரபரப்பாக இயங்குகிற அந்த ஏரியாவில் ஒரு சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சுக்கு போகிறதுக்கு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடை வந்து மால்வானி சர்ச் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ரோட்ல சாவந்த் காம்பவுண்டுங்கிற ஒரு ஏரியா இருக்கு. மேபி ஏதோ ஒரு பில்டிங்க்கு பக்கத்தில் இருக்கிற காம்பவுண்ட் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இந்த காம்பவுண்ட் எப்படின்னா, மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் உள்ள போனோம், ஐசோலேட்டட் ஏரியா. அதுவும் நிறைய அடர்ந்த மரங்கள் நிறைஞ்ச, ஸ்ட்ரீட் லைட் இல்லாத ஒரு 7-8 மணிக்கு மேல அந்த சாவந்த் காம்பவுண்டை ஒட்டி உள்ள போனா என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட அந்த சாவந்த் காம்பவுண்டுங்கிற ஏரியாவை ஒட்டி செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி 2025ஆம் வருஷம் ஒரு நபர் பைக்கில் அப்படி போயிட்டு இருக்காரு. அப்படி அந்த காம்பவுண்டை ஒட்டி போகும்போது தொலை தூரத்தில் ஒரு வித்தியாசமான பொருளை பார்க்குறாரு. ஒரு பெண் மயக்கமாக கிடக்காங்க. இவர் உடனே பதட்டமாக போய் பார்க்குறாரு. அந்த பெண்ணோட உடம்புல ஒரு சிறு அசைவு கூட இல்லை. பதட்டமான இந்த நபர் இதை பற்றி போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாரு. உடனே ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுக்கப்படுது. பிகாஸ் சில சமயம் இந்த மாதிரி ரோட்டில் மயங்கி கிடந்தாங்கன்னா பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளம் வந்திருக்கலாம், இல்லைன்னா சில பேர் குடிச்சிட்டு கூட கிடப்பாங்க. எப்படி இருந்தாலும் அந்த நபரோட உயிரை காப்பாற்ற வேண்டியது காவல்துறையோட கடமை. ஸோ அவங்களும் ஆம்புலன்ஸுக்கு சொல்லி ஒரு 2-3 போலீஸ் ஆஃபீஸர் இந்த இடத்துக்கு வர்றாங்க. ஸோ ஆம்புலன்ஸும் வருது. இப்போ அந்த பெண் வந்து மயக்கமாக இருக்காங்க. ஸ்ட்ரெச்சரில் வச்சு அந்த பெண்ணை வந்து ஆம்புலன்ஸுக்குள்ள இப்படி தூக்கிட்டு போறாங்க. அந்த பெண்ணோட உடம்புல அசைவே இல்லை. போலீஸுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, இந்த பெண் உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படின்னு. பட் அந்த பெண்ணோட கழுத்து பகுதியில் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன காயம் இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ அப்போ போலீஸ் அதை பெருசாக எடுத்துக்கல. பட் இந்த பெண்ணை வந்து சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி அரசு மருத்துவமனைக்கு போன அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளே டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லை சார், இந்த பெண்ணு இறந்து போய் பல மணி நேரம் இருக்கும், மேபி 24 ஹவர்ஸ் கூட இருக்கலாம், நீங்கள் ரொம்ப லேட்டாக கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் டாக்டர் சொல்கிறாங்க. சரி, இது ஏதோ ஒன்று ரோட்டில் ஒரு பொண்ணு மயங்கி கிடந்தாங்க, காப்பாற்ற போகிறோன்னு பார்த்தா இப்போ வந்து இது ஒரு கொலை வழக்காக மாற்றப்பட்டு அது வந்து ஒரு கிரைம் சீனாக செக்யூர் செய்யப்படுது. இப்போ அந்த கிரைம் சீனை சல்லடை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க, ஏதாவது ஒரு தடயம் கிடைக்குமான்னு. அந்த இடத்துல ஒரு சின்ன தடயத்தை கூட போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அதே டயத்தில் அந்த பெண் இறந்து போயிட்டாங்கன்னு டிக்ளேர் பண்ணா கூட அந்த பெண்ணோட உடம்புலையும் எந்த விதமான தடயமும் கிடைக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சின்ன செயின் போட்டிருப்பாங்க, அதில் அவங்களுக்கு ரிலேட்டடான ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். சில பேர் வளையல் வித்தியாசமாக போட்டிருப்பாங்க, கையில் ஃபோன் வச்சுருப்பாங்க, சில பேர் எப்பயுமே ஒரு ஹேண்ட்பேக் வச்சுருப்பாங்க. இப்படி அந்த பெண்ணுக்கு சொந்தமான எந்த விதமான பொருளையும் அந்த பெண் இறந்து போனாங்கல்ல அந்த இடத்துலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த பெண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவங்க உடம்பை ஃபுல்லாக சோதனை பண்ணாங்க, அங்கேயும் அந்த பெண்ணுக்கு சொந்தமான எந்த பொருளையும் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி கிரைம் சீன்லையும் எந்த தடயத்தையும் கண்டுபிடிக்க முடியல. சோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது போலீஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஒன்னு இந்த கொலை வந்து ராபரிக்காக நடந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த பெண்ணோட ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற காரணத்துக்காண்டி தான் அந்த பெண்ணுக்கு சொந்தமான எல்லா பிலாங்கிங்ஸையும், ஹேண்ட்பேக்ல இருந்து செல்போன்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு நபர் திருடிட்டு போயிருக்கான். அது பாசிபிளி அந்த கொலைகாரனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் கிரைம் சீன்ல ஒரு தடயம் கூட கிடைக்கல அப்படின்னா போலீஸ் என்ன ஃபீல் பண்றாங்க, இந்த பெண்ணோட உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து ஒரு டம்ப் சைட்டா இருக்கலாம், அந்த பெண் வேற இடத்துல வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கலாம், இது ஒரு டெசர்ட்டடா ஒரு ஐசோலேட்டடான ஏரியா இருக்கு, இங்க தூக்கி போட்டு போனா நைட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு இங்க கொண்டு வந்து போட்டுட்டு போயிருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. அவங்களோட சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி இந்த உடல் வந்து ஒரு கொஞ்சம் இன்டீரியரா ஐசோலேட்டடான ஏரியால இருக்குல்ல, அங்க இருந்து மெயின் ரோடுக்கு பக்கத்துல வரைக்கும் ஒரு டிராகிங் மார்க் இருக்கு. இந்த பெண்ணோட உடம்ப தரன்னு இழுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது 100% இது ஒரு டம்பிங் சைட் தான். அந்த பெண் வேற இடத்துல வச்சு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்கிறது 100% உறுதி செய்யப்படுது. இப்ப கொலை செய்யப்பட்ட இந்த பெண் யாருன்னே தெரியல. பட் இருந்தாலும் முறைப்படி அந்த பெண்ணோட உடலை வந்து பிரேத பரிசோதனை பண்றாங்க. அப்படி பிரேத பரிசோதனை பண்ணும்போது 2 மிக முக்கியமான விஷயங்களை டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்று, அந்த பெண் இறக்கும் தருவாயில, அதாவது இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நபர் கூட உடல் ரீதியான தொடர்புல இருந்திருக்காங்க. அந்த உடல் ரீதியான தொடர்புங்கிறது வந்து அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ண மாதிரி தெரியல, அந்த பெண் யாரோ ஒரு நபர் கூட விருப்பப்பட்டு தான் இருந்திருக்காங்கன்னு தெரியுது. பட் அந்த கொலைகாரனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலை எங்களால் கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல, நாங்கள் முயற்சி பண்றோம். பட் அந்த பெண் உடல் ரீதியாக ஒரு நபர் கூட தொடர்பு வந்திருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த பெண் கழுத்தை நெரிச்சு தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கழுத்து எலும்புகள் முழுவதுமாக உடைக்கப்பட்டிருக்கு.
கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணாங்கங்கிறது ஒரு ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட். அதை எப்படி பண்ணலாம்? பல விதத்தில் பண்ணலாம். ஒன்று, கையை வச்சு சில கிரைம்ல கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருப்பாங்க, இல்லை கயிறை வச்சு நெரிச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வேற ஏதாவது ஒரு மெட்டீரியலை வச்சு நெரிச்சிருப்பாங்க. இதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அந்த கழுத்தில் ஏற்படுற தடயம், அந்த மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு ஃபாரன்சிக் டீம் ஈஸியாக சொல்லிடுவாங்க. பட் இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வித்தியாசமா ஃபாரன்சிக் டீம் பார்க்குற விஷயம் என்னன்னா, அந்த பெண் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா, கயரோ வெறும் கையை வச்சோ கொலை செய்யப்படல, துணி மாதிரி ஒரு பொருளை வச்சு தான் அந்த பெண்ணோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கொலைகாரன் கையில் ஒரு டவல் வச்சிருக்கலாம், பக்கத்தில் எந்த ஆயுதமும் இல்லைன்னு அந்த டவலை வச்சு கொலை பண்ணிருக்கலாம். ஏன், இந்த பெண்ணோட ட்ரெஸ்ஸை வச்சு, அவங்க ஒரு சுடிதார் போட்டுத்தாங்க, அந்த துப்பட்டாவை வச்சு கூட நெரிச்சு கொலை பண்ணிருக்கலாம். ஸோ ஒட்டுமொத்தத்தில் இப்படி தான் இந்த பெண்ணோட மரணம் நிகழ்ந்திருக்கு. அந்த பெண் இறக்கும் தருவாயில், இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நபர் கூட உடல் ரீதியான தொடர்புல இருந்திருக்காங்க. இதுதான் இந்த பிரேத பரிசோதனையில் கண்டுபிடிக்க முடிஞ்சது. வேற எதுவும் ஸ்பெசிஃபிக்காக வித்தியாசமாக எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு முன் நிற்கிற மிக மிக சவாலான விஷயம் என்ன அப்படின்னா, கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கணும். ஐடென்டிட்டி தெரிஞ்சாதான் அந்த கொலைகாரனை நெருங்க முடியும், எதுக்காக இந்த பெண்ணை கொலை பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு நெருங்க முடியும்னு இப்போ மும்பை போலீஸ் இந்த பெண்ணோட அடையாளத்தை கண்டுகொள்ள முயற்சி பண்றாங்க. பிரேத பரிசோதனை அறிக்கையில டாக்டர் என்ன சொல்றாங்க, இந்த பெண்ணுக்கு ஒரு 40 45 வயசு வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த வயதை ஒத்த இந்த பெண்ணோட அங்க அடையாளங்கள் ஒத்து போற மாதிரி யாராவது ஒரு பெண் மிஸ் ஆயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் பதிவாயிருக்கா கடந்த 2-3 நாளா அப்படின்னு வலை வீசி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜெனரலா இந்த மாதிரி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை தேடுறது பார்த்தீங்கன்னா மும்பை ஃபுல்லா தேட முடியாது. ஏன்னா இந்த பெண்ணோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா சிம்பிளான சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, மேக்சிமம் அந்த பெண் இருக்கிற வசிக்கிற அவங்களோட வீடு ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 20-30 கிலோமீட்டர் தள்ளி கொலை செய்யப்பட்டு இங்கே கொண்டு தூக்கி போட்டு போக மாட்டாங்க. இது ஒரு சிம்பிளான சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் தான். பிளஸ் இப்படி போலீஸ் ஸ்டேஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போனா கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதனால முதல் கட்ட நடவடிக்கையா இந்த ஏரியால இருந்து, இந்த பெண் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ் டிஸ்டன்ஸ்ல யாரெல்லாம் மிஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லி ஒன்னா செக் பண்ணி பார்த்தா அன்பார்ச்சுனேட்டா ஒரு கம்ப்ளைண்ட் கூட மேட்ச் ஆகல. நிறைய மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வருது. சின்ன சின்ன பொண்ணுங்க 20 வயசு 25 வயசு அப்படின்னு வருது தவிர இந்த பெண்ணோட அங்க அடையாளங்களை ஒத்து போற மாதிரியும் இந்த பெண்ணோட வயதை ஒத்து போற மாதிரியும் எந்த விதமான மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் மேட்ச் ஆகல. சரி, இப்போ இதுவும் ஒரு டெட் எண்டு. அடுத்து என்ன பண்ணுவாங்க போலீஸ், வழக்கமா இந்த பெண்ணோட முகம் சிதைக்கப்படலை, அப்போ அழகா ஒரு போட்டோ எடுத்து அதை லோக்கல்ல ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த பெண்ணை யாருக்காவது அடையாளம் தெரிஞ்சா போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு. பட் இதுலயும் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்படி நோட்டீஸ் அடிச்சு ஒட்டினா கூட உண்மையிலேயே அந்த பெண் லோக்கலை சேர்ந்தவங்களா இருந்தா மட்டும்தான் எல்லாத்துக்குமே தெரியும். இப்படி ஒரு சினாரி எடுத்துப்போம், அந்த பெண் வெளியூரை சேர்ந்தவங்க இங்க ஒரு வேலைக்கு கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் வந்திருக்காங்கன்னா நிறைய பேத்துக்கு தெரியாது. அந்த பெண் எங்க வேலை பார்க்குறாங்களோ அங்க மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அவங்க இந்த நோட்டீஸை பார்க்கலனா இதுவும் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் இப்போ போலீஸுக்கு வேற வழி இல்லை, கண்டுபிடிச்சுதான் ஆகணும்னு இப்போ அந்த பெண்ணை போட்டோ எடுத்து லோக்கல்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அப்புறம் இந்த மீன் டைம் பொதுமக்கள்கிட்ட இருந்து தகவல் வரும் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜில் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டேஜில் போலீஸ் அடுத்த கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, மால்வானிங்கிற அந்த ஏரியா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஏரியா. நான் சொன்ன மாதிரி அவ்வளவு பரபரப்பா இருக்கிற ஏரியா, எங்க பார்த்தாலும் நிறைய கேமரா இருக்கும். பட் என்ன பிரச்சனைனா, இந்த பெண்ணோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டது மெயின் ரோட்ல இருந்து உள்ள ஒரு ஐசோலேட்டட் ஏரியால. ஓகே, அங்க கேமரா இல்லாம இருந்திருக்கலாம், பட் இந்த மெயின் ரோட்ல பல இடங்கள்ல கேமரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் மெயின் ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஐசோலேட்டட் ஏரியாவுக்கு இப்படி உள்ள வந்திருக்கான். இப்போ இந்த மெயின் ரோட்ல 2 பக்கமும் இருக்கிற கேமராவை செக் பண்ணா என்ன மாதிரி வெஹிக்கிள் இங்க வந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இது நார்மலா எல்லா கிரைம்லையும் போலீஸ் ஆஃபீஸர் யூஸ் பண்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டேராடூன்ல ஒரு கேஸ் போட்டேன். அது பாத்தீங்கன்னா மலைப்பகுதியில் இருக்கிற ஒரு கிராமத்துல இந்த மாதிரி இன்டீரியரா ஒரு கொலை நடந்திருக்கும். அப்ப அந்த இன்டீரியர் ஏரியாவுக்கு போறதுக்கு 2 பக்கமும் இருந்து எங்க இருந்து வண்டி வர முடியும்னு பார்த்து அந்த 2 பக்கம் இருக்கிற கேமராவை செக் பண்ணுவாங்க. பட் அது ஒரு மலைப்பகுதி, நைட்டு நேரம் அப்படிங்கிறதுனால ஒரு 200-250 வெஹிக்கிள் தான் வந்திருக்கு. அதை வச்சு அந்த கொலைகாரனோட வெஹிக்கிளை ட்ராக் பண்ணாங்க. பட் மால்வானிங்கிற அந்த ஏரியால அப்படி ட்ராக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த பெண்ணோட உடல் கண்டுபிடிக்கப்பட்டது செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி காலையில. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, முந்தின நாள் நைட்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி நைட்டோ சாயங்காலமோ அந்த கொலை நடந்திருக்கலாம். பட் சாயங்காலத்திலிருந்து ஒரு மிட் நைட்டோ இல்லை ஒரு ஏர்லி மார்னிங் வரைக்கும் இந்த 2 பக்கமும் வர்ற கேமராவை எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸ்லி
லட்சக்கணக்கான வெஹிக்கிள் போயிருக்கும். பட் இவங்களை இந்த இடத்துல அந்த உடலை டம்ப் பண்ண வந்தவன் காரில் வந்தானா, வேனில் வந்தானா, லாரியில் வந்தானா, இல்லை ஆட்டோவில் வந்தானா, எப்படியுமே நம்ம கெஸ் பண்ணவே முடியலை. அப்போ எத்தனை வெஹிக்கிளை வந்து நம்ம ட்ராக் பண்ண முடியும்? ஸோ போலீஸும் அதை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. சந்தேகப்படும்படியாக ஏதாவது வெஹிக்கிள் இருக்கான்னு. அன்பார்ச்சுனேட்டா அந்த மாதிரி எந்த வெஹிக்கிளையும் போலீஸால ஃபில்டர் பண்ண முடியல. மும்பைல மால்வானிங்கிற மக்கள் பரபரப்பா இயங்குற இந்த ஏரியால, அதுவும் ஒரு ஐசோலேட்டட் ஏரியால இவ்வளவு கொடூரமா கொலை செய்யப்பட்ட அந்த பெண் யாரு, அவங்கள யாரு கொலை பண்ணா, இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச மும்பையில் நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி கொலை செய்யப்பட்ட இந்த பெண் யாரு, யாரு கொலை பண்ணாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க எவ்வளவு சுவாரஸ்யமா வீடியோ பார்த்தா கூட எனக்காக ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம எவ்வளோ கேசஸ் எவ்வளவு வித்தியாசமான எவிடன்ஸை வச்சோ வித்தியாசமான டெக்னிக்கை வச்சோ சால்வ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு கேஸை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை வச்சு போலீஸ் இது வரைக்கும் எந்த கேஸையும் சால்வ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு தெரியாது. உண்மையிலேயே இந்த கேஸ் வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். இப்போ சிசிடிவி வச்சு போலீஸால் எந்த ஒரு வெஹிக்கிளையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியல. பட் அதே டயத்தில் இந்த பெண்ணை வந்து ஃபோட்டோ எடுத்து லோக்கலில் ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் போலீஸுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பாக யாராவது ஒரு நபர் இந்த பெண்ணை அடையாளம் கண்டுபிடிச்சி நம்ம கிட்ட தேடி வருவாங்கன்னு போலீஸ் ஆபீசர் நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த நம்பிக்கை வீண் போகல. இந்த கொலை நடந்து ஒரு 3-4 நாள் கழிச்சு ஒரு பெண்மணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, சார் நீங்க நோட்டீஸ்ல சொல்லியிருந்தீங்களா அந்த பெண்ணை எனக்கு தெரியும் சார்ங்கிறாங்க. சரி உட்காருங்க மேடம், உங்க பேர் என்ன அப்படின்னு அந்த பெண்ணை பத்தியான தகவல் கேட்கும்போது இந்த தகவல் சொல்ல வந்த பெண்ணோட பேரை வந்து அவங்க சொல்ல மறுத்துட்டாங்க. ஏன்னா அந்த பெண் வந்து ஒரு பாலியல் தொழில் பண்றவங்க. அந்த பெண் வந்து போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, சார் கொலை செய்யப்பட்ட அந்த பெண் வந்து ஏன் கூட பாலியல் தொழில் பண்றவங்க சார், நாங்கெல்லாம் குரூப்பாக பண்றவங்க. நீங்க நிறைய ஊர்லலாம் பார்த்துருப்பீங்க, அதுவும் இந்த கிராம சைடோ இல்லை சிட்டியில் கூட நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த ரோட் சைடு நைட்டு வந்து இந்த பாலியல் தொழில் பண்ற நிறைய பெண்கள் அப்படி ரோட்ல வரிசையாக அனுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் சார் நாங்கள் ரெகுலராக இந்த ஏரியாவில் பாலியல் தொழில் பண்ணிட்டு இருக்கோம். கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணோட பேரை வந்து எந்த ஆர்டிக்கலையும் குறிப்பில்லை, ஏன்னா அது அவங்களோட பிரைவேசியை கருதி. ஸோ அதே மாதிரி நம்ம அது ஒரு விக்டிம்னே வச்சுக்கலாம். இப்போ தகவல் கொடுக்க வந்த அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, சார் கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணுக்கு 45 வயசாச்சு. அந்த பெண்ணுக்கு வந்து கணவர் பிரிஞ்சு போயிட்டாரு. அவங்களுக்கு வந்து 13 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. ஆனா இப்ப இவங்க பாலியல் தொழில் பண்றதுனால தன்னோட பொண்ணை கூட வச்சுக்க முடியலன்னு அந்த பெண்மணி தன்னோட சகோதரர் வீட்டுக்கு தன்னோட பொண்ணை அனுப்பிட்டாங்க சார். இவங்க தனியாக தான் இருக்காங்க, இதை மட்டும்தான் சார் தொழிலாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கொலை செய்யப்பட்ட விக்டிமோட பேரையும் அவங்கள பற்றியான பேசிக்கான இன்ஃபர்மேஷனையும் இன்னொரு பாலியல் தொழில் பண்ணுற ஒரு பெண்மணி சொல்கிறாங்க. இப்போ கொலை செய்யப்பட்ட பெண் யாருங்கிறது தெரிஞ்சு போச்சு, அவங்களோட ஐடென்டிட்டி என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஜென்ரலாக ஒரு பர்சனலாக நார்மலாக இருக்கிற ஒரு பெண் கொலை செய்யப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மரணம் அடைகிறதுனால யாருக்கு என்ன லாபம், அவங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை, இவங்களை கொலை பண்ற அளவுக்கு யாருக்காவது ஏதாவது மோட்டிவ் இருக்கான்னு ஈஸியா சல்லடை போட்டு ஒரு சஸ்பெக்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் பிரச்சனை என்னன்னா, ஒரு பாலியல் தொழில் பண்ற பெண் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ரேண்டம் டார்கெட்டா இருக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு நாள் நிறைய பேரை மீட் பண்ணுவாங்க, அது எல்லாமே ரேண்டம் பீப்புள். ஸோ ரேண்டம் பீப்புள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ போலீஸுக்கு நல்லாவே தெரியுது இந்த கொலை வழக்கு நம்ம அவ்வளவு சீக்கிரம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியாதுன்னு தெரிய வந்துருச்சு. ஆஃப்டர் தட் இந்த பெண் பாலியல் தொழில் பண்ணுறவங்கன்னு தெரிஞ்ச உடனே இப்போ இந்த பெண்ணை பற்றி கொஞ்சம் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க எவ்வளோ நாளாக இந்த பாலியல் தொழிலில் இருக்காங்கன்னு விசாரணை பண்ணும்போது இவங்க பக்கத்தில் ஒரு பீர் பார் ஒன்று இருக்குது. அந்த பாரில் தான் அந்த பெண்மணி பல நாள் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ மும்பையில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் வருது. இந்த மாதிரி பாரில் நிறைய பெண்களை வந்து பீர் பாரில் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டத்திட்டத்தில் ஒரு சின்ன மாற்றம் வரும்போது நிறைய பேர் இந்த பாரில் வேலை பார்க்குற பெண்களை வந்து லே ஆஃப் பண்ணுறாங்க. அப்படி லே ஆஃப் பண்ணும்போது நிறைய பெண்களுக்கு திடீர்னு எங்கே போய் வேலை பார்க்குறதுன்னு தெரியல, தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறோம். அப்போ வேற வழி இல்லாமல் இந்த பாலியல் தொழிலில் வந்து ஒவ்வொருத்தராக விழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணும் பார்ல வேலை பார்த்துருக்காங்க. அங்கே வேலை போனதுக்கு அப்புறம் சில மாதங்களாக தான் இந்த பாலியல் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து தெரிய வருது. ஓகே, இப்போ ஒரு பெண் வந்து இவங்க யாரு என்ன அவங்களோட ஜாதகம் எல்லா டீட்டெயிலையும் சொல்லிட்டாங்க. இப்போ போலீஸோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னா,
இவங்க பாலியல் தொழில் பண்றாங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் கிட்ட போயிருப்பாங்க, அந்த நபர் தான் இவங்களை கொலை பண்ணிருக்கணும். ஸோ சம்பந்தப்பட்ட அந்த நாள் செப்டம்பர் மாதம் 24 நைட்டு இவங்க யாரு கூட போனாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சா அந்த கொலைகாரனை நெருங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது யாருக்கிட்ட போய் கேட்க முடியும்? ஒரு பெண் வந்து கூட அவங்க கூட அந்த பாலியல் தொழில் பண்ற பெண் ஒரு பேசிக்கான தகவலை சொல்றாங்க. பட் அதே டயத்தில் சில பேர் சேர்ந்து ஒரு ஏரியாவில் இருப்பாங்க, நீ இந்த ஏரியாவுக்கு போ, அந்த ஏரியாவுக்கு போன்றிருப்பாங்க. அப்போ சம்பந்தப்பட்ட இரவுல கொலை செய்யப்பட்ட பெண்மணி கூட இருந்த பாலியல் தொழில் பண்ற வேற பெண்கள் யாரு அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. அதுல ஒரு 4-5 பேர் வர்றாங்க. அவங்கள போலீஸ் ஆஃபீஸர் விசாரணை கூட்டிட்டு வராங்க. இங்க பாருங்கம்மா, உங்க கூட வேலை பார்த்த ஒரு பெண் கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நீங்க என்ன தகவல் கிடைச்சாலும் மறைக்காம உண்மையை சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த கொலைகாரனை நம்மளால பிடிக்க முடியலனா, ஸோ உங்களுக்கு என்ன தகவல் தெரியுதோ எல்லாத்தையும் உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஒரு 2 பாலியல் தொழில் பண்ற பெண்கள் அவங்களுக்குள்ளே எப்படி பேசிக்கிறாங்க. போலீஸ் சொல்றாங்க, நீங்க உங்களுக்குள்ளே பேசுறதுல அர்த்தம் இல்லை, ஓப்பனா என்கிட்ட சொன்னாதான் உண்மையிலேயே அந்த கொலைகாரனை பிடிக்க முடியும். நீங்க சொல்லுங்க 24 அந்த பெண் யாரு கூட போனாங்க, எங்க போனாங்க, ஏதோ ஒரு சின்ன தகவல், அதாவது உங்க மெமரியில எங்கேயோ ஒட்டிட்டு இருக்கோம், அது முக்கியமான தகவலா இல்லைன்னு கூட உங்களுக்கு தெரியாது, அது வாட் எவர் இட் இஸ் நீங்க சொல்லுங்க, அது வந்து அந்த கொலைகாரனை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது அந்த பெண்மணி தங்கி சொல்றாங்க, ஓகே சார் நான் சொல்லிடுறேன், நானும் இந்த பெண்ணும் பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தோம், அப்போ ஒரு ஆட்டோ வந்து நின்றுச்சு சார். செப்டம்பர் மாதம் 24 சாயங்காலம் ஒரு 8 மணிக்கு அந்த ஆட்டோவில் தான் அந்த பெண் ஏறி போனாங்க. அப்படி ஏறி போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆட்டோ டிரைவரும் இந்த பெண்ணும் ஒரு டீலிங் பேசினாங்க. இந்த பெண் வந்து அவங்க சர்வீஸுக்கு 1000 ரூபாய் கேட்டாங்க. பட் அந்த ஆட்டோ டிரைவர் என்ன சொன்னார், என்னால் அவ்வளோ தர முடியாது, 600 ரூபாய் தர்றேன், நீ வர்றையான்னு கேட்டார். இந்த பெண்ணும் சரி ஓகே, கிடைச்ச கஸ்டமரை எதுக்கு நம்ம விடன்னு சொல்லி நான் வர்றேன்னு சொல்லி அவங்க கூட ஆட்டோவில் ஏறி போனாங்க. இதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி தான் கூட வேலை பார்த்த அந்த பாலியல் தொழில் பண்ற பெண்மணி சொல்றாங்க. இப்போ இதுதான் இந்த கேஸ்ல ஒரு சூப்பரான பிரேக் த்ரூவா பார்க்கப்படுது. ஸோ அந்த பெண் பாலியல் தொழில் பண்றவங்க ஒருத்தங்க கூட ஏறி போயிருக்காங்க, ஆட்டோல போயிருக்காங்க, அதுதான் ஒரு மிக முக்கியமான ஃபில்டரா பார்க்கப்படுது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த ஐசோலேட்டட் ஏரியாலேருந்து மெயின் ரோடுக்கு வந்து பார்த்தா ஆயிரக்கணக்கான வெஹிக்கிள் போயிட்டு இருக்கும். ஸோ உண்மையிலேயே இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் என்ன மாதிரி காரில் வந்தானா, பைக்கில் வந்தானா, ஆட்டோவில் வந்தானா, இல்லை வேனில் வந்தானா, எதுவுமே நம்மளுக்கு தெரியலையே. பட் இப்போ தெரிய வந்துருச்சுல, கடைசியாக இந்த பெண் ஆட்டோவில் தான் ஏறி போனாங்கன்னு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் திரும்ப சிசிடிவி கேமராவை செக் பண்ண போறாங்க. ஸோ கொலை நடந்த 24 சாயங்காலம் இந்த ஐசோலேட்டட் ஏரியாலேருந்து மெயின் ரோடுக்கு வர்றாங்க. 2 பக்கம் இருக்கிற கேமரால எங்கெல்லாம் ஆட்டோ போகுதோ அதை 2 டைரக்ஷன்லையும் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்போ பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு வீடு இருக்கலாம், எல்லாரோட வீடு, கேமரா, ஆஃபீஸ் அப்படின்னு எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்றாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, சிசிடிவி கேமரால சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அது ஓவர் ரைட் ஆகிட்டே இருக்கும், நம்மளுக்கு வந்து வருஷ கணக்கான டேட்டா ஸ்டோர் ஆகாது. அது நம்ம சில பேர் செட்டிங் வச்சுருப்போம், ஜென்ரலாகவே ஒரு மாதம் ஸ்டோர் ஆகும். பட் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஒரு வாரத்திலேயே வந்து அது ஓவர் ரைட் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் இப்போ இந்த பெண் யாருன்னு தெரிஞ்சு ஆட்டோவில் தான் இந்த பெண் கடைசியாக போனாங்கங்கிற தகவலை தேடி வர்றதுக்கே போலீஸுக்கு 4-5 நாளாச்சு. ஸோ சீக்கிரமாக போய் அந்த சிசிடிவி காட்சிகளை கண்டுபிடிக்கலன்னா ஓவர் ரைட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒவ்வொரு வீட்டு கதவையும் தட்டுறாங்க. ஒவ்வொரு ஷாப்ல இருக்க சிசிடிவி கேமரா, ஆஃபீஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ஃபுட்டேஜே எடுக்கிறாங்க. பட் ஈஸியாக ஃபில்டர் பண்ண முடியும். அதில் ஆட்டோ எங்கே போச்சு, நைட்டு 8 மணிக்கு மேலே இந்த சைடு போன எல்லா ஆட்டோவையும் பிக்கப் பண்ணுறாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஏரியாவுக்கு வரும்போது அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த ஏரியாவில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைட் இல்லை, ஸோ அவ்வளோ வெளிச்சம் இல்லை. ஆட்டோ கிராஸ் பண்ணி போனால் கூட அது உண்மையிலேயே அந்த ஆட்டோவோட பிளேட் நம்பரும் புரியல. இதில் இன்னொரு சேலஞ்ச் என்னன்னா, ஓகே ஆட்டோன்னு ஃபில்டர் பண்ணியாச்சு, பட் ஆயிரக்கணக்கான ஆட்டோ போயிட்டு இருக்கு அவ்வளோ பிஸியான ஏரியாவில். இதில் நான் எந்த ஆட்டோவை போய் தேட அப்படிங்கிறது இன்னொரு டெட் எண்டில் போய் முடியுது. போலீஸும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. அப்படி போலீஸ் ஆஃபீஸர் ஒவ்வொரு ஃபுட்டேஜாக பார்க்குறாங்க. ஆட்டோவை ஃபில்டர் பண்ணிகிட்டே வரும்போது திடீர்னு ஒரு ஆட்டோவை பார்க்குறாரு. ஒரு போலீஸ் அதிகாரி டக்குன்னு ஃப்ரீஸ் ஆகிறாரு. சார் இந்த ஆட்டோவை பாருங்க சாருங்கிறாரு. இப்படியே போலீஸ் பார்க்குறாங்க. இன்னொருத்தவங்க, என்ன சார் ஆச்சு, இந்த ஆட்டோவில் என்ன இருக்கு, நமக்கு தான் அவனோட பிளேட் நம்பரும் தெரியல, ஒரு ஐ விட்னஸ் பார்த்துருக்காங்க ஆட்டோவில் ஏறி போனாங்கன்னு. சில சினிமாவில் அந்த ராட்சசன் படம் பார்த்துருப்பீங்களா, அதில் வந்து இப்படி தான் அந்த பொண்ணு ஆட்டோவில் ஏற்றி விட்டுருப்பாங்க. அப்போ அந்த ஆட்டோவில் வெளியில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஆட்டோவுக்கும் யூனிக்கான ஒரு ஸ்டிக்கரோ ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் வித்தியாசமாக இருக்கும். அப்போ அதை வச்சு அந்த ஆட்டோவை கண்டுபிடிப்பார் ஹீரோ. இந்த பெண்மணி கூட பாலியல் வேலை பார்க்குற பெண்மணி அந்த மாதிரி எந்த விதமான தடயத்தையும் சொல்லலை. ஸோ ஆட்டோவை இவங்களால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல.
பட் அப்படி இருக்கும்போது இதை பாருங்க என்ன சார் பார்க்க சொல்றீங்க, என்ன இருக்கு இந்த ஆட்டோவில் அப்படின்னு கேட்கும்போது, சார் அந்த ஆட்டோவில் பேசஞ்சர் உட்காந்துருப்பாங்களே அதுக்கு பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் பாருங்க சாருங்கிறாரு. இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரும் பார்க்குறாரு, எனக்கு ஒன்றுமே தெரியலடா, ஆட்டோ நம்பரும் தெரியல, பின்னாடி இருக்க கண்ணாடியும் இருட்டா இருக்கு, உள்ள யாரும் உட்காந்துருக்காங்கன்னு தெரியல, என்னப்பா தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது, சார் அந்த ஆட்டோவில் வீலுக்கு பக்கத்தில் துணி மாதிரி ஒன்று பறந்துட்டு இருக்கு பாருங்க சாருங்கிறாங்க. அவரும் பார்க்குறாரு, அது ஒரு நல்ல இருட்டில் வர்ற ஃபுட்டேஜ், பட் பிங்க் கலரில் அப்படியே ஒரு துணி அந்த ஆட்டோலேருந்து அப்படியே பறந்துட்டு இருக்கு. அப்படியே போலீஸ் ஆஃபீஸர், ஏய் ஆமாப்பா ஒரு துணி பறக்குது. ஸோ இதுலேருந்து என்ன அர்த்தம், அந்த ஆட்டோக்குள்ளே ஒரு பெண்மணி உட்காந்துருக்காங்க, அவங்க பிங்க் கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இப்போ இன்னமே நல்லா அந்த துணியை உத்து பாருங்களேன், அது ஒரு பெண் சுடிதார் அணியும் போது போடுற துப்பட்டா, அந்த துப்பட்டால ஒயிட் கலரில் ஒரு எம்ப்ராய்டிங் இருக்கு பாருங்க சாருங்கிறாங்க. ஸோ உண்மையிலேயே அந்த சிசிடிவியை பார்த்தவர் ரொம்ப திறமசாலின்னு தான் சொல்லணும். இப்போ அதை நல்லா ஜூம் பண்ணுறாங்க, ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆட்டோவை ஃபோக்கஸ் பண்ணும்போது உள்ள ஒரு பெண்மணி பிங்க் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அவங்களோட எம்ப்ராய்டரி போட்ட அந்த துப்பட்டா அப்படி வெளியில் காற்றுக்கு பறந்துட்டு இருக்கு. நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்களா, நிறைய டைம் இந்த ரோட்டில் போகும்போது உள்ள பெண்கள் ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸாக உட்காந்துருப்பாங்க, அந்த துப்பட்டா போய் ஆட்டோ வீலில் மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ நம்ம பைக்கில் போகிறப்பலாம், ஐயோ மேடம் துப்பட்டா வீலில் மாட்டிக்க போது எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் வார்னிங் கொடுப்போம்ல, அதே மாதிரி தான் துப்பட்டா பாஞ்சிட்டு இருக்கு. ஸோ இப்போ போலீஸ் ஆஃபீஸர், சரிப்பா இப்போ அந்த பிங்க் கலர் துப்பட்டா அந்த பொண்ணு போட்டு ஏதோ ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கு, அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் கேட்டா, சார் நம்ம விக்டிம் இருக்காங்களா, கொலை செய்யப்பட்ட அந்த பெண்மணி, அவங்க உடல் கண்டுபிடிக்கும் போகும்போது என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, பிங்க் கலர்ல ஒரு சுடிதார் போட்டிருந்தாங்க, அந்த துப்பட்டா ஒயிட் கலர்ல எம்ப்ராய்டரி போடப்பட்டது, அதை நான் பார்த்தேன் சார். ஸோ நம்ம விக்டிம் ஏன் இந்த ஆட்டோவில் போயிருக்க கூடாது அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு சூப்பரான குழுவாக பார்க்கப்படுது. ஸோ அந்த டயத்தில் அந்த ஏரியாவில் லேட் ஈவினிங் ஒரு ஆட்டோ போகுது. ஸோ 2-3 பேர் பிங்க் கலரில் ட்ரெஸ் போட்டுருக்கலாமா, பட் எல்லாரும் ஒரே மாதிரி துப்பட்டா போட்டிருப்பாங்களா, அதுவும் எம்ப்ராய்டரி இருக்க மாதிரி, துப்பட்டாலே 1000 டிசைன் இருக்குது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படிங்கும்போது இந்த கொலை செய்யப்பட்ட பெண் கடைசியாக போட்டிருந்த அந்த சுடிதாரில், பிங்க் கலர் சுடிதாரில் இருக்க துப்பட்டாவோட எம்ப்ராய்டரி டிசைனும் இந்த ஆட்டோவில் அப்படியே பறந்து வெளியில் வந்துட்டு இருந்த அந்த டிசைனும் மேட்ச் ஆகிறதுனால இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க, சார் நம்ம விக்டிம் இந்த ஆட்டோவில் தான் சார் போயிருக்காங்க, இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஆட்டோவை தான் நம்ம ட்ராக் பண்ணணும், மற்ற எல்லா ஆட்டோவையும் விட்டுருங்க, இந்த ஆட்டோவை ட்ராக் பண்ணுறோன்னு சிசிடிவி கேமராவில் இந்த ஆட்டோவை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 2-3 கேமராவில் ட்ராக் பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் இருட்டாக இருக்குது, அந்த ஆட்டோவோட நம்பர் பிளேட்டை கண்டுபிடிக்க முடியல. அப்படியே இன்னொரு 2 மணி நேரம் ஃபுட்டேஜை பார்த்து அந்த ஆட்டோவை மிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அந்த பெண்ணோட துப்பட்டா தொடர்ந்து வெளியில் பறந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே அந்த ஆட்டோவை மெதுவாக ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் வருது, ஒரு போஸ்ட் லைட் இருக்கு, அதை கிராஸ் பண்ண போகும்போது அந்த ஆட்டோவோட பிளேட் நம்பர் போலீஸுக்கு கேமரால தெளிவாக பதிவாகுது. ஸோ ஃபைனலாக இவங்க சந்தேகப்பட்ட மாதிரி கொலை செய்யப்பட்ட அந்த பிங்க் கலர் துப்பட்டா அணிஞ்ச பெண் போன ஆட்டோவோட நம்பரை எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதுதான் அந்த கேஸில் பிரேக் த்ரூ, இனிமேல் கேஸ் சால்வ் அப்படின்னு இப்போ அந்த ஆட்டோ நம்பர் எடுக்கிறாங்க, ட்ராக் பண்ணுறாங்க. அந்த ஆட்டோவோட வீட்டு ஓனர் கதவை தட்டுறாங்க, நைட்டு 2 மணி கதவை தட்டுறாங்க. அந்த நபர் இப்படி தூக்கத்தில் இப்படி கதவை திறக்கிறாரு. அவங்க மனைவி பதட்டமாக வர்றாங்க, 2 பெண் குழந்தைகள் இருந்துச்சு. சார் என்னாச்சு சார், ஏன் போலீஸ் நேரம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. போலீஸ் அந்த ஆட்டோ நம்பர் கொடுத்து இது உங்கள் ஆட்டோவா அப்படின்னு கேட்டாங்க. செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி நைட்டு இந்த ஆட்டோவில் எங்கே போனீங்கன்னு கேட்டதுக்கு நான் எங்கேயும் போகல சாருங்கிறாங்க. என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, உங்கள் ஆட்டோ நீங்கள் போகாமல் எங்கே போனீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லும்போது, சார் உட்காருங்க பொறுமையாக சொல்கிறேன்னு போலீஸ் ஆஃபீஸர் உள்ளே கூட்டிகிட்டு சார் நீங்கள் என்ன பிரச்சனைக்கு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் ஒரு நம்பர் சொல்கிறீங்களே அது என்னோட ஆட்டோ தான், இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அந்த ஆட்டோவை நான் ஓட்டலை சாருங்கிறான். டேய் என்னடா சொல்கிற, தெளிவாக சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஆமாம் சார் நான் எப்படின்னா எனக்கு இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கெலாம் டைம் இல்லை, இது ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒரு 4-5 ஆட்டோ வாங்கி ஒரு 4-5 டிரைவருக்கு வாடகைக்கு விடுவேன் சார், அந்த மாதிரி தான் ஒருத்தன் வெளியூர்லேருந்து எனக்கு இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டணும் சார் தொழில் இல்லைன்னு கேட்டான். ஸோ என்னோட ஆட்டோவை அவன் தான் சார் 3 வாரமாக ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி மேபி செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி என்னோட ஆட்டோவை ஒரு நபருக்கு நான் வாடகை கொடுத்துருந்தேன், அவன் வீக்லி ஒன்ஸ் வாடகையை கொடுத்துட்டு போவான், அந்த நபர் ஏதாவது சவாரிக்கு போயிருப்பான், என்ன பிரச்சனை சார் அப்படின்னு கேட்குறாங்க. சரி இப்போ அந்த ஆட்டோ எங்கே இருக்குன்னு கேட்டால் அந்த டிரைவரை நான் பார்க்கலாமா, அவன் பேர் என்ன, எல்லா டீட்டெயிலும் கேட்குறாங்க. ஓ அதுவா, அவன் என்னன்னு தெரியல சார், ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்தான், 3 வாரம் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தான், திடீர்னு என்கிட்ட ஆட்டோவை கொடுத்துட்டு எனக்கு ஒரு பர்சனல் எமர்ஜென்சி, நான் என்னோட சொந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக முக்கியமான தகவலை இந்த ஆட்டோ ஓனர் போலீஸ் கிட்ட சொல்கிறாரு. ஸோ இப்போ போலீஸுக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு, இந்த
ஆட்டோவை ஒரு டிரைவர் வாடகைக்கு எடுத்து ஓட்டிட்டு இருக்கான். அவன் வெளியூரை சேர்ந்தவன், வெளி மாநிலத்தை சேர்ந்தவன். அவன் தான் அந்த கொலை பண்ணியிருக்கான். கொலை பண்ணி முடிச்சவன போலீஸ் தன்னை பிடிச்சிருவாங்கன்னு அந்த ஓனர் கிட்டேயே ஆட்டோவை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு இப்போ அவனை பத்தியான தகவலை இந்த ஆட்டோ ஓனர் கிட்ட இருந்து கலெக்ட் பண்றாங்க. இப்போ இந்த ஆட்டோ ஓனர் கிட்ட இருந்து கிடைச்ச தகவல் படி அந்த டிரைவரோட பேரு சந்திரபால் ராம் கிலாடி அப்படின்னு தெரிய வருது. இவனோட நேட்டிவ் என்னன்னா ஆக்ரா டிஸ்ட்ரிக்ட்ல கைரோலிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். இவன் 3 வாரத்துக்கு முன்னாடி தான் மும்பைக்கு வந்து ஒரு தொழிலுக்காக வந்தவன். இங்க எப்படியோ தெரிஞ்ச நபர் மூலமா வாங்கி ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான். அப்ப போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் திடீர்னு இந்த கிரைம் நடந்ததுக்கு அப்புறம் ஆட்டோவை கொடுத்துட்டு போறானா, சந்தேகமே கிடையாது, நாம தேடிட்டு இருக்க கொலைகாரன் இவன் தான். அப்ப எங்க போயிருப்பானுங்க? கண்டிப்பா தன்னோட சொந்த ஊருக்கு தான் போயிருப்பான். இப்போ ஆக்ரா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க அவனோட கிராமத்துக்கு போய் பார்க்குறாங்க. அங்க அவன் வரவே இல்லைங்கிறாங்க. ஸோ அவனை பத்தியான பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவனோட அப்பா வந்து பல நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. ஸோ அவனும் அவங்க அம்மாவும் தான் ஒரு வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா கிட்ட போய் போலீஸ் கேட்குறாங்க. அவங்க அம்மாக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இல்லை சார், என்ன பிரச்சனை, என் பையன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானான்னு கேட்டா, இப்போ அவங்க அம்மா கிட்ட போலீஸ் எதுவும் சொல்லாம, இல்லை அவர் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு, ஒரு வெரிஃபிகேஷனுக்காக அந்த ஆட்டோ ஓனர் எங்களை அனுப்பி வச்சாருன்னு சொல்லி ஏதோ சமாதானப்படுத்தி போலீஸ் மஃப்டியில போனாங்க. அவர் இங்க வந்தாரா அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே, அவன் இன்னும் மும்பையில தான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. ஸோ அவங்க அம்மா சொல்ற தகவல்ல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவன் இதுவரைக்கும் தன்னோட சொந்த கிராமத்துக்கே வரலன்னு தெரியுது. இப்படி ஒருத்தர் கொலை பண்ணிட்டு ஓடிட்டானா சொந்த கிராமத்துக்கு இனிஷியலா வரமாட்டானுங்க. பட் என்ன பண்ணுவானுங்கன்னா, யாருக்கிட்டே ஃபோன் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க அம்மா கிட்ட பேசுவான், சொந்தக்காரங்கிட்ட பேசுவான், ஃப்ரெண்டு கிட்ட பேசுவான். இது நார்மலா போலீஸ் யூஸ் பண்ற டெக்னிக் தான். அவங்க சொந்தக்காரங்க ஃபோன் எல்லாத்தையும் வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு கால் அவங்க கிட்ட இருந்து வந்துச்சுன்னா எந்த நம்பர்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு ட்ராக் பண்ணி அவனை போய் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இவன் இந்த கிராமத்துக்கு வரலன்னு தெரியுது. தட் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஃபைன். அவன் வரமாட்டான், ஏன்னா வந்தா போலீஸ் அவனை பிடிச்சிருவாங்க. இங்க தான் போலீஸ் அவனை தேடி வந்துருவாங்கங்கிறது ஒரு நார்மலா ஒரு பர்சனுக்கு தெரியும். அதுவும் இந்த மாதிரி கொலைகாரங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் இவனை தேடி இவன் எங்க இருக்கான்னு தெரியாது. இந்தியா ஃபுல்லா போய் போலீஸ் தேட முடியாது. போலீஸ் ஒரு வலை விரிச்சிருக்காங்க. அந்த வலையில வந்து அவன் மாற்ற வரைக்கும் போலீஸ் வந்து கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ போலீஸும் 24 மணி நேரமும் என்னோட ஃபோனை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸோட அனுமானம் என்னன்னா, இவனுக்கு பெரிய லெவலில் வேலை கிடையாது. திடீர்னு ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அங்கே போய் தங்கணும், 3 வேளை சாப்பிடணும், நிறைய செலவு இருக்கு, அவங்ககிட்ட கையில் பணமும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவான்? யாருக்கிட்டையாவது பணம் கேட்டு கண்டிப்பாக கால் பண்ணுவான். மும்பையில் இருக்க யாரும் கால் பண்ண மாட்டான். தன்னோட சொந்த ஊரில் இருக்க யாருக்காவது கால் பண்ணுவானே. போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி போலீஸ் 24 மணி நேரமும் வெயிட் பண்ணது வீணா போகல. ஒரு நாள் என்ன பண்றாங்க, இந்த அம்மாவோட ஃபோனுக்கு வந்து ஒரு கால் வருது. அந்த காலை வந்து ட்ராக் பண்றாங்க. இவன் தான் பேசுறான். இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு பணம் இல்லை, நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு காசு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுக்குறான். இவங்க அம்மாவும் ஒரு 1000 ரூபாய் பணம் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணி விடுறாங்க. இப்போ அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க, அது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு நம்பருக்கு வந்து அவங்க அம்மா யூபிஐ டிரான்சாக்ஷன் அனுப்பிச்சாங்களே, இந்த அம்மாவை போய் பார்த்து பேசி அந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் எடுக்கிறாங்க. அது எந்த நம்பரோட லிங்க் ஆயிருக்கு, எந்த பேங்க் அக்கௌண்டோட லிங்க் ஆயிருக்குன்னு பார்த்தா, அது வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கிற மதுராங்கிற ஊரில் இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குற ஒரு நபரோட லிங்க் ஆயிருக்கு. அவன் யார் அப்படின்னா, ஏற்கனவே இந்த ஊரை சேர்ந்தவன் தான், அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு, தப்பிச்சு போன இந்த சந்திரபால் அங்கே போயிருக்கான், தன்னோட பழைய நண்பர்கிட்ட இருந்திருக்கான். அவன் தான் அவங்க அம்மாட்ட பேசி ஒரு 1000 ரூபாயை வாங்கி கொடுத்துருக்கான் செலவுக்கு. இப்போ அந்த பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்தவனை போய் பிடிச்சா இவனை பிடிக்க முடியும்னு அங்கே போகிறாங்க. பார்த்தா இந்த சந்திரபால் அந்த பழைய ஃப்ரெண்டோட மதுராவில் இருக்கிற அவனோட ரூமில் தான் போய் தங்கியிருக்கான். உடனே போலீஸ் அவனை பிடிச்சி மும்பைக்கு விசாரணைக்காக கூட்டிகிட்டு வராங்க. ஜென்ரலாக எல்லா கைதியும் சொல்கிறதான், சார் நான் எதுவும் பண்ணல சார், எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சார், எனக்கு அந்த பெண்ணை யாருன்னே தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி அவன் பலவிதமான கதைகள் சொன்னால் கூட இந்த செயின் ஆஃப் லிங்க் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? அந்த பெண்ணோட துப்பட்டா, அவங்க உட்காந்து வந்த ஆட்டோ, அந்த ஆட்டோ சொன்ன ஓனர் சொல்கிறாரு இவன் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கான்னு. அதுவும் இல்லாமல் இவன் பயந்துட்டு மறுநாளே ஊரை விட்டு ஓடி வந்தான். ஸோ எல்லாமே பக்காவாக லிங்க் ஆகிறதுனால இங்கே பாருப்பா, இவ்வளோ எவிடன்ஸ் வச்சுருக்கோம், நீ தப்பிக்கவே முடியாது. அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸு போட்டுதான், அந்த பிங்க் கலர் துப்பட்டாவால் நீ மாட்டிக்கிட்டடா அப்படின்னு சொல்லும்போது அவனால் நம்பவே முடியல. இப்படியெல்லாம் கூடவா போலீஸ் வந்து ஒரு வழக்கை விசாரிப்பாங்க அப்படின்னு அப்படியே யோசிச்சு பார்க்குறான். சரி, நம்ம மாட்டிக்கிட்டோம், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. சரி சார், நான் ஒத்துக்கிறேன், நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரிடா, எதுக்கு கொலை பண்ண, உனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், சார் எனக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது சார், அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பொண்ணு ஜாலியாக இருக்குன்னு தேவைப்பட்டுச்சு. நான் என்னோடய ஆட்டோ ஃபுல்லாக ஓட்டி முடிச்சுட்டு நான் வரும்போது இந்த பொண்ணு ரோட்டில் நின்றுச்சு. அப்போ வந்து சரி இந்த பொண்ணை என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போய் பேசினேன்.
அந்த பொண்ணு வந்து 1000 ரூபாய் கேட்டுச்சு. அதாவது ஆட்டோக்குள்ளேயே நம்ம ஜாலியாக இருக்கலாம், ஒரு டெசர்டரான ஏரியாவுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது 1000 ரூபாய் டீலிங் பேசணும் சார். அந்த பொண்ணு 1000 ரூபாய் கேட்டுச்சு. ஆனால் என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. நான் என்ன சொன்னேன், 1000 ரூபாய்லாம் தர முடியாது, 600 ரூபாய் வேணா தர்றேன்னு சொன்னேன். இந்த கான்வர்சேஷன் எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்க ஒரு பெண் வந்து ஏற்கனவே கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க தான் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த பெண்ணும் 600 ரூபாய், சரி வந்த காசை ஏன் விடன்னு இந்த பெண் என் கூட வந்துச்சு சார். அப்போ என்னாச்சு, நான் தான் இந்த சாவந்த் காம்பவுண்ட் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போனேன். எனக்கு தெரியும் அந்த ஏரியா ரொம்ப டெசர்ட்டடாக இருக்கும், நைட்டு யாரும் வரமாட்டாங்க, ஆட்டோக்களை வச்சு எல்லாம் பண்ணலான்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டு போனேன். நான் ஜென்ரலாகவே வந்து இந்த மாதிரி வேலை முடிஞ்சு போகும்போது வீட்டில் போய் குடிக்கிறதுக்காக ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு போவேன். அன்னைக்கு வந்து அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு போனேன். அந்த பெண் கிட்ட கேட்டேன், நீ குடிக்கிறியான்னு கேட்டேன். அதுவும் சரின்னுச்சு. சரி குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கலான்னு நாங்கள் 2 பேரும் குடித்தோம் சார். குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோக்குள்ளேயே ஜாலியாக இருந்தோம். அப்போ வந்து எனக்கு ஒன்று தோணுச்சு, ஓகேப்பா நம்ம தான் வந்து அந்த பெண்ணுக்கு ட்ரிங்க்ஸும் வாங்கி கொடுத்துருக்கோம் சரியா, அப்புறம் எதுக்கு காசு தரணும், எனக்கு 600 ரூபாய்லாம் தர முடியாது, நான் உனக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டேன், வேணா குறைச்சி 300 ரூபாய் தர்றேங்கிற மாதிரி நான் சொன்னேன் சார். ஸோ இந்த பண பிரச்சனையில் கான்வர்சேஷனில் எங்களுக்குள்ள கடுமையான ஆர்கியூமெண்ட் வருது. அந்த பெண் என்னை பற்றி அசிங்கமாக பேசுகிறா. இப்போ என்ன பிரச்சனைனா 2 பேருமே ஃபுல் போதையில் இருக்கும். ஸோ அப்போ எனக்கு வந்துச்சு பாருங்க கோபம். அந்த பெண்ணை ஃபர்ஸ்ட் கன்னத்தில் ஒரு அறை விட்டேன். அவள் என்னை திரும்ப அடிக்க வர்றா. கோபத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன்னா நான் ஃபுல் போதையில் இருக்கேன். அப்போ அந்த பொண்ணோட துப்பட்டாவையை எடுத்து அந்த பெண்ணோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டேன். இது எல்லாமே ஆட்டோக்குள்ளேயே வச்சு நடந்துச்சு சார். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி இந்த பெண்ணோட உடம்பை இங்கேயே தூக்கி போட்டு போயிடலாம், பட் இதை விட இன்னும் கொஞ்சம் டெசர்டடான ஏரியாவுக்கு போகலாம் தான் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனேன். ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியாவில் ஆட்டோவை நிப்பாட்டிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி அந்த பெண்ணோட உடம்பை போட்டுட்டேன் சார். இப்போது வெளியில் வந்தாச்சு, ஆட்டோவில் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். பட் எனக்கு நைட்டு ஃபுல்லாக பயமாக இருக்குது. எப்போ வேணாலும் போலீஸ் தன்னோட வீட்டு கதவை தட்டுவாங்க. நம்ம தான் மும்பைக்கு வந்து 3 வாரம் ஆச்சு, நம்மளை பற்றி யாருக்கும் எந்த டீட்டெயிலும் தெரியாது, பேசாமல் பர்சனல் எமர்ஜென்சின்னு சொல்லி ஆட்டோவை ஓனர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம எங்கேயாவது தப்பிச்சு போயிடலாம், அப்படியே போலீஸ் தேடி வந்தால் கூட நம்ம சொந்த ஊருக்கு வேணாம் வேற எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம்னு சொல்லி தான் நான் ஆட்டோவை கொடுத்துட்டு அங்கங்கே ஊரை ஃபுல்லாக சுற்றிட்டு ஃபைனலாக மதுராவில் இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு கூட போய் தங்கியிருந்தேன் சார். சார் நான் பிளான் பண்ணிலாம் கொலை பண்ணல, ஏதோ ஒரு போதையில் நடந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி இவன் கன்ஃபெஷன் பண்ணுறான். பட் வாட் எவர் இட் இஸ், ஒரு பெண் என்னதான் பாலியல் தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, குற்றம் குற்றமே. அதனால் இந்த பெண்ணை கொலை பண்ண குற்றத்துக்காக சந்திரபாலுங்கிற இந்த நபரை அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. மேபி இவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சார் குடிச்சிட்டு கொலை பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொன்னால் விட்டுருவாங்களா? குடிக்கிறதே தப்பு, குடிச்சிட்டு கொலை பண்ணுறது அதை விட டபுள் மடங்கு தப்பு. ஸோ கண்டிப்பாக ஒரு ஆயுள் தண்டனை மினிமம் ஒரு 15-20 வருஷமாவது இவன் ஜெயிலில் இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த கேஸை பற்றி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, எவ்வளவோ எவிடன்ஸை வச்சு நம்ம சால்வ் செய்யப்பட்ட எவ்வளவோ கேசஸ் பார்த்துருக்கோம். பட் உண்மையிலேயே நம்ம சொல்லுவேன்ல, ஒவ்வொரு கிரைம் சீன்லையும் ஒரு தடயம் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதை வந்து நம்ம பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ் தான் இருக்குது. இதை தடயமாக நினைக்கணும், இது மூலமாக ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமா, லிங்க் அப்படி செயின் கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து பார்க்குறதா ஒரு திறமையான இன்வெஸ்டிகேட்டரோட வேலை. ஸோ அந்த மாதிரி சாதாரண பீப்புளுக்கு தெரியாத பல விஷயங்கள் திறமையான அதிகாரிகளுக்கு தெரியும். அது லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு முக்கியமான எவிடன்ஸாக கூட கன்வெர்ட் ஆகும். பட் இதில் பாருங்களேன், இந்த கிரைம் சீனில் எந்த எவிடன்ஸும் இல்லை. பட் அந்த சிசிடிவி கேமராவை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு இருந்த அந்த அதிகாரி, சிசிடிவி கேமராவை அனலைஸ் பண்ணுறது அவ்வளவு ஈஸியான வேலை கிடையாது. ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்துட்டு இருக்கணும், கண் இமைக்காமல் பார்க்கணும். ஏன்னா ஒரு செகண்டில் கூட அந்த குற்றவாளி தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இருட்டு நேரத்தில் அந்த ஆட்டோக்குள்ளேருந்து ஒரு பிங்க் கலர் துப்பட்டா, லக்கீலி அந்த பெண் பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. இதே ஒரு கருப்பு கலரோ இல்லை ஒரு டார்க் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா அது வெளியில் பறந்தா கூட தெரிஞ்சிருக்காது. அப்படிப்பட்ட அந்த பிங்க் கலர் துப்பட்டாவை கண்டுபிடிச்சி அதில் இருக்க எம்ப்ராய்டரி டிசைனை கண்டுபிடிச்சி கொலை செய்யப்பட்ட பெண்மணி இந்த ஆட்டோவில் தான் போனாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு பார்த்தீங்களா? அதுதான் இந்த கேஸில் நான் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக பார்க்குறேன். ஏன்னா அப்போ தான் அந்த ஆட்டோவை ஃபில்டர் பண்ண முடிஞ்சு. ஏற்கனவே ஆட்டோவில் தான் போனாங்கன்னு தெரியுது, பட் எந்த ஆட்டோன்னு தெரியலையே. அப்படி அந்த ஆட்டோவை ட்ராக் பண்ணி போகும்போது தான் நம்பர் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஆட்டோ ஓனர், இப்படி அந்த டிரைவர் இப்படி பிடிச்சி அவனை கொலைகாரனை பிடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் நம்மளுக்கு எதை உணர்த்துதுன்னா, இந்த கிரைம் சீன் இருக்குது பார்த்தீங்களா, இட்ஸ் அன் ஆர்ட். ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும், அதை வச்சு அப்படியே நூல் பிடிச்சிட்டு போகிறது, அப்படி செயின் ஆஃப் எவிடன்ஸ். இப்போ நம்ம ஒரு சங்கிலி வந்து இப்படி ரிங்கு அப்படி கட்டி போட்டுருவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் கிரைமை பொறுத்த வரைக்கும். ஒரு எவிடன்ஸ் அது இன்னொரு எவிடன்ஸை லீட் பண்ணோம், இன்னொரு எவிடன்ஸை லீட் பண்ணோம், இன்னொரு எவிடன்ஸை லீட் பண்ணோம், அப்படியே போயிட்டு இருக்கோம். பட் இந்த இடையில ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செயின் கட் ஆயிரும். ஸோ அதனால தான் ஒவ்வொரு தடயத்தையும் ரொம்ப கவனமாக ஆராய்ச்சி பண்ணி
இந்த தடயம் வந்து இன்னொரு தடயத்தை நோக்கி அவங்கள பாயிண்ட் பண்ணும். அதை கண்டுபிடிப்பாங்க அந்த டிடெக்டிவ் வந்து. அந்த தடயத்தை பாயிண்ட் பண்ணும், அது இன்னொன்று பாயிண்ட் பண்ணும். கடைசியில் பார்த்தீங்கன்னா கொலைகாரன் வீட்டு கதவை போய் தட்டுறோம். இது நான் இன்னைக்கு கேஸ்லையும் பார்த்தேன், நேற்று கேஸ்லையும் பார்த்தேன். இதுதான் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷனோட அந்த பேட்டர்னா நான் பார்க்குறேன். மேலும் இந்த கேஸில் போலீஸை பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்வியஸ்லி ஒரு துப்பட்டாவை வச்சு திறமையாக ஒர்க் பண்ணி அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இவங்க பாலியல் தொழில் பண்ணுற பெண்ணு அப்படின்னு இந்த கேஸை அப்படியே ஸ்லோ டவுன் பண்ணாமல் இந்த இன்சிடென்ட் நடந்த கரெக்டாக 10 நாளைக்குள்ளேயே அந்த கொலைகாரனை பிடிச்சது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா நான் நம்ம ஊரில் மட்டுமல்ல, ஃபாரின் கேஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அதாவது விக்டிம் வந்து கொஞ்சம் பணக்காரங்க, கொஞ்சம் நல்ல ஒரு வசதியாக இருக்கிறவங்க, இல்லைனா பெரிய செலிபிரிட்டி அப்படின்னா அந்த கேஸோட மூவ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். அதுவும் நார்மல் விக்டிம்னா கூட இருக்கும். பட் பாலியல் தொழில் பண்ணுறவங்கள அவ்வளோ கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருக்காது. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஏதோ பண்ண 1000 பேர் கூட போவா, ஏதோ ஒன்று ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ரெஸ்பெக்ட் கொடுக்காம யாருமே இந்த பாலியல் தொழில் பண்ணுற பெண்களோட உயிரை வந்து துச்சமாக தான் நினைப்பாங்க. அதை வந்து ஒரு வேல்யூவே கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த கேஸில் உண்மையிலேயே மும்பை போலீஸ் இவங்க என்னதான் பாலியல் தொழில் பண்ணுற பெண்ணாக இருந்தால் கூட அந்த பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சது வந்து உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. சரி, இந்த கேஸோட ட்ரிகர் பாயிண்ட் என்னன்னு நீங்க பாக்குறீங்க. அந்த பெண் பாலியல் தொழில் பண்றதா அந்த பெண் கொலை செய்யப்பட்டதுக்கு காரணமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. என்னோட பெஸ்ட் கெஸ் என்னன்னா, பாலியல் தொழில் பண்ணதுனால கொலை செய்யப்படலை. அவங்ககிட்ட போயிருக்காங்க, பட் அந்த பணத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தது. ஸோ இந்த ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது அவனும் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸில் இருந்திருக்கான், அந்த பெண்ணும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ருக்காங்க. பட் அந்த டயத்தில் அவனோட கேரக்டர் வந்து சில பேருக்கு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாலோ இல்லை இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணும்போதோ அவங்களோட கண்ட்ரோல் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பீப்புள்கிட்ட போய் இவங்க ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு போனதுக்கப்புறம் மனசில் வெஞ்சன்ஸ் வச்சு பழி வாங்குற கேரக்டராகவும் இருப்பாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொலைகாரனோட கேரக்டர் என்ன அப்படின்னா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது ஷார்ட் டெம்பர் ஆகிற ஒரு கேரக்டர். என்ன போய் நீ எப்படி சொல்கிற, அதுவும் நீ ஒரு சாதாரண பாலியல் தொழில் பண்ணுறவ என்ன போய் இப்படி சொல்லுவியா, ஏன்டி 600 ரூபாய் கொடுத்தா, அதாவது ட்ரிங்க்ஸ் கொடுத்தல 300 ரூபா வாங்கிட்டு போக மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்தில் தான் அந்த பெண்ணை கொலை செய்கிற அளவுக்கு தோணிருக்கு. ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து ஆர்கியூமெண்ட்ல கோபம் வரும், பட் அந்த மாதிரி நார்மல் பர்சனால கொலையெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டெம்பர் ஒரு டேஞ்சரான பீப்புள், கோபம் வந்துச்சுன்னா கொலை செய்கிற அளவு கூட துணிஞ்சவங்க பீப்புள், அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணதான் இந்த கேஸில் வந்து இந்த பெண்ணுக்கு கொலை செய்யப்பட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ட்ரிகர் பாயிண்டாக நான் பார்க்குறேன். ஸோ இதிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய மிகப்பெரிய லைஃப் லெசன் என்ன அப்படின்னா, நான் சொல்ல போகிற விஷயம் வந்து டைரெக்டாக அந்த கொலைக்கு லிங்க் ஆகாமல் இருந்தால் கூட இதோட அலைன் பண்ணுறதுனால இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இப்போ நிறைய கால் டாக்ஸி இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஸ்பெசிஃபிக்காக எல்லா டாக்ஸியும் யூஸ் பண்ணுறோம், ஊபர், ஓலா எல்லாமே யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஒரு அமௌண்ட்டுக்கு புக் பண்ணுவீங்க, ஆனால் டாக்ஸியே கிடைக்காது. அப்போ அதிலே வரும் கூட 50 ரூபா டிப்ஸ் கொடுத்தா டிரைவர் வருவார்னு சொல்லும்போது அந்த 50 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்க. 50 ரூபா ஆட் பண்ணும்போது இப்போ வந்து ஒரு டிரைவர் வராரு, நீங்கள் 100 ரூபா தான் ஆக்சுவலாக ஃபேரு, இப்போ யாருமே அவைலபிளாக இல்லைன்னா 50 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா போடுறீங்க. இப்போ 150 ரூபாய்க்கு ஒரு டிரைவர் வந்து நிற்கிறாரு, எங்கே ட்ராப் பண்ணணும், இது வந்து ஃபேர் அமௌண்ட்டு. பட் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடையில இருக்க கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த டிரைவர் கிட்ட இருந்து நிறைய பணத்தை கமிஷன் மூலமாக ஆட்டையை போடும்போது இவங்க கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுறாங்க, பெட்ரோல் செலவுக்கு இந்த கொடுக்குற 150 ரூபாவில் மேபி 50 ரூபா அவங்களுக்கு போயிருமான்னு தெரியல. அப்போ அதனால் இந்த டிரைவர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டிமாண்ட் பண்ணுறாங்க. வண்டியில் ஏறதுக்கு முன்னாடி என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா 100 ரூபா கொடுங்கம்பாங்க. நம்மளுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். ஏற்கனவே 100 ரூபா தான், நான் 50 ரூபா சேர்த்து தான் போட்டிருக்கேன், நீ இன்னொரு 100 ரூபா கொடுக்குறியோன்னு ஷாக்கிங்காக இருக்கும். இது வந்து இன்னொரு டாக்டிக்ஸ். இது வண்டி ஏறுறதுக்கு முன்னாடி கேட்பாங்க. சில சமயம் என்ன ஆகுதுன்னா, வண்டியில் ட்ராவல் பண்ணி பாதி தூரம் போனதுக்கப்புறம், ஈவன் என்னோட வீட்டில் என் ஒய்ஃபு சொன்னாங்க, அவங்க இந்த மாதிரி தான் போகும்போது வண்டி போயிட்டு இருக்கும்போது கேட்குறான், இன்னொரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க மேம்னு. அப்போ என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள், மறுக்கவும் முடியாது, அதுக்கு மேலே சண்டை வரும். ஏன்னா அவன் பாதி தூரம் கூட்டு போயிட்டான். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவில் கூட்டு போகிறான், அவங்க கூட போய் ஆர்கியூ பண்ணால் என்ன ஆகும். அப்போ வந்து இந்த மாதிரி டிரைவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்ல வரல, ஈவன் பண்ணுறவங்கள தப்பு கூட நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அந்த கம்பெனிஸ் அளவுக்கு அதிகமாக கமிஷன் வாங்குறாங்க. இப்படிப்பட்ட கேஸில் வந்து நம்ம நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம், சண்டை போடுவோம். ஓகேவா, அப்படி சண்டை போடும்போது பல காரணங்களுக்காக சண்டை போடுவோம். ஒழுங்காக ஏசியை வைரான்னு சண்டை போடுவோம், இந்த மாதிரி ஃபேர் அதிகமாக கேட்குறாங்கன்னு சண்டை போடுவோம். சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ டிரைவர் ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுவாங்க, ஏன்னா அவன் 24 மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அப்படி டயத்தில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பீப்புளோட சண்டை போடுறோம் பார்த்தீங்களா, அப்படி சண்டை போடுறது வந்து அதுவும் பெண்கள் தனியாக போகும்போது சண்டை போடுறது மிகவும் ஆபத்தான விஷயங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஈவன் நிறைய கேசஸ் நான் பார்த்துருக்கேன். அப்படி சண்டை போடும்போது எதிர்முனையில் இருக்க நபர் வந்து எப்படி இருப்பான்னு நம்மளுக்கு தெரியாது.
ஓகேவா? சில பேர் அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு போவான், சில பேர் வெறும் சண்டை போட்டு விட்டுட்டு போயிடுவான். பட் சில பேர் அது ஏன் க்ரைமில் போய் முடியக்கூடாது? சில பேர் நீ என் கூடயா சண்டை போடுறேன்னு உங்களை இறக்கி விட்டதுக்கப்புறம் உங்களை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் சென்னையில் நடந்திருக்கு. ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு டிரைவரோட சண்டை போட்டு அவன் வீட்டில் இறக்கி விட்டு போயிட்டு அந்த பொண்ணோட வீடு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை 24 மணி நேரமும் அந்த டிரைவர் ஸ்டாக் பண்ணுறாரு. இது வந்து ஒட்டுமொத்த டிரைவரையும் நம்ம தப்பாக சொல்லலை. இது அங்கங்கே நடக்கிற வச்சு இன்சிடெண்ட்டை வச்சு நான் சொல்கிறேன். எல்லாரும் தப்பு கிடையாது. அது சில பேர் அந்த மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா இன்னுமே சரியாக பேக்ரவுண்ட் செக் பண்ணுறது இல்லை. ஸோ அப்போ வந்து ஒரு பெண் நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா முதல் எக்காரணத்தை கொண்டும் ஒரு டிரைவரோட தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணாதீங்க. கூட ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, இல்லை யார் கூட சேர்ந்து போகிறீங்க, இல்லை அன்னெசரி ஏதாவது பணம் கேட்குறாங்க, இல்லை உங்களோட தப்பாக நடக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணலாம். பட் அந்த மாதிரி இதில் தேவையில்லாத ஆர்குமெண்ட். அதுக்காக காருக்குள்ள வச்சு உங்களை தப்பாக நடக்க முயற்சி பண்ணும்போது நீங்கள் டிஃபெண்ட் பண்ணலாம். அதை சொல்ல வரல. ஒரு இந்த மாதிரி பண பிரச்சனையில் கூட 50 ரூபா கேட்குறான்னு ஒரு ஆர்குமெண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீசன்லையோ இல்லை அன்னெசரியோ பேச்சு கொடுக்காம உங்கள் ட்ராவலை சேஃபாக கடந்து போகிறதான் முக்கியமான விஷயம். அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் ஆட்டில் ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவில் இல்லை ஒரு லாங் ஜர்னி போகும்போது ஒரு ஆர்கியூ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிரைவர் கூட உங்களுக்கு ஒரு டிஷ்யூம் வந்துச்சுன்னா ஒரு பயங்கரமான இன்செக்யூரிட்டி வரும். இன்கேஸ் அவன் ஒரு பேட் பர்சனாக இருந்தால் என்ன வேணாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெண்கள் தனியாக ட்ராவல் பண்ணும்போது நான் வந்து எல்லோ ஆட்டோ டிரைவரையும் சொல்லலை, தேவையில்லாமல் நம்ம சைடு நம்ம சேஃப்டியாக இருந்துப்போம். யார் கூடயும் எந்த லெவல்லையும் ஆர்கியூ பண்ணாதீங்க. அப்போ அதுக்காக வண்டி ஏறினதுக்கப்புறம் எனக்கு 100 ரூபா 150 ரூபா சேர்த்து கொடுன்னு கேட்டால் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் that depends yes or no. ஓகேவா? அது நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம சேஃப்டியை பொறுத்து இருக்கு. இப்போ மவுண்ட் ரோட்ல ஒரு மக்கள் பிஸியாக இருக்க ஏரியாலாம் ஆட்டோவில் போகிறேன். அப்போ ஒருத்தர் 100 ரூபா 150 ரூபா கேட்டானா நீங்கள் வந்து டிஃபன் பண்ணி பேசலாம். என்னப்பா நான் ஏறும்போது 150 ரூபா தான் கேட்டேன், இப்போ 300 ரூபாய் கேட்குறியேன்னு சண்டை போடலாம். இல்லைப்பா நான் இங்கேருந்து மகாபலிபுரத்துக்கு போகிறேன், அங்கே ஒரு நைட்டு நேரம் ஐசோலேட்டான ஏரியா. அப்போ அந்த சூழ்நிலையை பயன்படுத்திட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் கேட்குறான், உங்ககிட்ட 150 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா தான் நான் கூட்டு போவேன், அதுவும் பாதியில் ஒரு டார்க்கான சவுக்கு தோப்புக்கு பக்கத்தில் போகும்போது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களோட பாதுகாப்பு முக்கியமா 150 ரூபா முக்கியமா? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 150 ரூபா அந்த இடத்துல கொடுத்துடலாம். பட் எல்லாருக்கும் இது அஃபோர்டபுளா? இப்போ சில பேர் 100 ரூபாய் தான் டெய்லி சம்பாதிப்பாங்க. அவங்க ஒரு எமர்ஜென்சி கணவருக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, அவங்ககிட்ட போய் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டால் அப்போ அந்த மாதிரி பெண்மணிகள் என்ன பண்ணுறது? அதுவும் கஷ்டம் தான். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கிரைம்லேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் ஆப்வியஸ்லி பணத்தை எல்லாத்தையும் தாண்டி நம்ம பாதுகாப்பு தான் முக்கியம். எல்லாரும் நல்லவங்க கிடையாது, அதே டயத்தில் எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி மேக்சிமம் அந்த ஆர்கியூமெண்ட் அன்னோன் டிரைவர் கூட ஆர்கியூமெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா 2 விஷயம் இருக்குது ஆக்சுவலி. இப்போ நீங்கள் ஆர்கியூ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அந்த இடத்துல எந்த விதத்துலையும் அந்த மோசமான டிரைவர் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் கூட இப்போ அந்த டிரைவருக்கு வந்து நம்மளோட ஃபோன் நம்பர்லாம் எதுவும் தெரிய போகிறதில்ல, கரெக்டாக? ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இறங்குறீங்கன்னா உங்கள் வீட்டு அட்ரஸ் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. சப்போஸ் அது ஒரு மோசமான வெஞ்சன்ஸ் வச்சு பழி வாங்குற அந்த கேரக்டர் இருந்தால் உங்களை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போது நீங்கள் பார்த்துக்கலாம், ஒரு டிரைவர் கூட ஒரு வாக்குவாதம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. உங்கள் வீட்டில் போய் இறங்குறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்று பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இறங்கிக்கோங்க, இல்லைன்னா அந்த டிரைவரை ஒரு 2 வீடு தள்ளி இறங்க சொல்லிட்டு இங்கே தான்ப்பா நான் இறங்குறேன்னு சொல்லி இறங்கிட்டு அவனை போக சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு நடந்துவாங்க. அட்லீஸ்ட் அந்த டிரைவருக்கு வந்து உங்கள் வீடு ஏதுன்னு தெரியாமலாம் இருக்கலாம். அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வேணால் வருவான், பட் உங்கள் வீடு எதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன சேஃப்டி டிப்ஸ் தான். வருமுன் காத்தல் நலன்னு சொல்லுவாங்க. அதனால் இது வந்து எல்லாமே வந்து சூழ்நிலையை கருதி தான் நம்ம பண்ணணும். இப்போ பகலில் போகிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, கணவர் பக்கத்தில் இருக்கானா அதிகமாக கேட்டால் ஏன்ப்பா கேட்குறேன்னு நம்ம கேட்கலாம், ஓகேவா? ஸோ இது எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. இது ஏன் இந்த கேஸோட நான் லிங்க் பண்ணுறேன்னா, இந்த பெண் ஒருவேளை அவன் ஒரு மோசமான கேரக்டர், ஓகே ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்கான், சரி போனால் போதுன்னு 300 ரூபாயை அவங்க டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு 300 ரூபாயை வாங்கிட்டு வந்தாங்கன்னா அந்த பெண் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே சந்தர்ப்பமும் சூழ்நிலை தான். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற அந்த குற்றவாளிகள் எல்லாருமே வந்து சீரியல் கில்லர் மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கோட் சூட் போட்டிருக்கலாம், ஃபார்மல் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கலாம், அவங்களோட முகமூடி எந்த வடிவத்தில் வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்மளை வந்து நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அதுதான் வந்து இந்த மாதிரி கிரைம் மூலமாக நம்ம கற்றுக்கிற விஷயம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வழக்குலேருந்து சில அடிஷ்னல் விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். நீங்கள் அடிக்கடி தனியாக ட்ராவல் பண்ணுற பெண்ணாக இருந்தால் ஸோ கவனமாக ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.